ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்னைக்கு என்ன அப்படின்னா நவராத்திரியோட டே 2 vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எப்படி பரபரப்பா இருக்கு வீடு அப்படிங்கறத இந்த vlogல இருக்க போகுது. வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். நவராத்திரி அந்த சமயத்தில் தான் வந்து இந்த புடவையெல்லாம் வந்து பட்டுப்புடவெல்லாம் அப்படியே தூங்கின்னு இருக்கும். அது எல்லாத்தையும் தூசு தட்டி எடுத்து டெய்லியுமே கட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டு கட்டி முடிச்சுட்டு அந்த இயர்னால் எடுத்துன்னு போய் ஊரில் வச்சுட்டு அடுத்த செட்டை எடுத்துன்னு வர்றது இந்தியாவுக்கு போகும்போது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணின்னு இருப்பேன். பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கேயே வந்து சேர ஆரம்பித்தாச்சு, சிங்கப்பூர்லேன்னு தான் சொல்லலாம். எல்லாத்தையுமே ஒரு 8 புடவை அயன் பண்ணி 8-9 புடவை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன் இனிஷியலாக. பட் நீங்கள் vlogs எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எவ்ரிடே வந்து ராத்திரி படுக்கும்போது மணி 11ங்கிற மாதிரி ஆயின்னு இருந்தது. ஆனாலும் விடாமல் நான் வந்து இந்த தடவை எல்லா நாளுமே பக்காவாக எல்லா சாரியையும் ப்ராப்பராக அயன் பண்ணி தான் கட்டின்னு போயிருந்தேன். ஸோ இப்போ காலம்பரை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டாகணும், அதுக்கப்புறம் நம்ம வெளியில் கிளம்பணும் அப்படிங்கிறனால அந்த லஞ்ச் ப்ரிப்ரேஷனையும் நான் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த லஞ்ச் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காய் இருந்தால். ப்ளஸ் காயும் வந்து நிறைய அளவு சேரும் பசங்க சாப்பிடும்போது அப்படிங்கிறனால இது அடிக்கடி பண்ணி கொடுப்பேன். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. மேபி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற காயெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாதம் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து சுருளை வதக்கிக்கணும். மிளகாப்பொடி உப்பு எல்லாத்தையுமே போட்டு அதை வந்து வதக்கி எடுத்து அப்படியே சாதத்தில் கலக்க வேண்டியது தான். இது வந்து அதுக்கேற்ற உப்பு காரம் போட்டு சாதத்தில் கலந்தோம் நெய் போட்டு அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் நம்ம காய் அளவுக்கு காரமும் உப்பும் போட்டுட்டு சாதத்தில் கலந்தோன்னா கண்டிப்பாக சப்புன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் யூஸ்வலாகவே இதுக்கு நல்ல உப்பு காரம் சேர்த்து தான் கலந்து கொடுப்பேன். நெய்யும் சேர்த்தேன் அப்படின்னா நல்லா வாசனையாக. என்னோடய பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு சாதம், எனக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சியும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தோசை மாவு இருக்கிறதுனால தோசையை வாத்து சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான அந்த நைவேத்தியம் இருக்கும் இல்லையா, சுண்டல், அதையும் வந்து நம்ம தொட்டுக்க சாதத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னையோட சிம்பிள் லன்ச் எங்கள் வீட்டில் இது தான். ஸோ ஏன்னா எனக்கு இன்றைக்கி லஞ்சே கிடையாது. ஸோ அதனால் வந்து பெருசாக சாம்பார் ரசம் குழம்புன்னு வச்சனாலாம் செலவே ஆகாது. அதனால் குயிக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணின்ட்டேன். ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான சட்னி அண்ட் தோசையும் ரெடி. மார்னிங் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வித் ஏதாவது ஒரு ஜூஸ் லைக் கிரேப்ஸ் இருக்குது அப்படின்னா, சில சமயம் மில்க் வித் ஏதாவது சாக்லேட் அந்த மாதிரி சிரப் ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து சுண்டலையுமே தாளித்து கொட்டிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து இந்த காராமணி சுண்டல் தான் அன்றைக்கி. கொஞ்சமாக கேரட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக துருவி போட்டு நம்ம சுண்டல் பொடி தான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை ஈஸியாக நம்ம அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டோன்னா சுண்டல் நல்ல வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடும். தேங்காய் கூட போடணும்னு அவசியம் இல்லை, சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வாசனையே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டு இறக்க வேண்டியது தான். பட் நான் தேங்காய் அன்றைக்கி சேர்த்துட்டேன், ஏன்னா எனக்கு செலவாகிடும் மத்தியானத்தோடு அப்படிங்கிறது இருந்ததுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வானலியிலேயே அந்த காயை போட்டு கலந்தேன் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுடலாம். ஸோ யூஸ்வலாகவே நவராத்திரினா வீட்டு காரியமே ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நடுவில் வெளியில் கிளம்பி போயிட்டு வர்றது, இங்கே வந்து சிங்கப்பூரில் இன்னும் கொஞ்சம் தூரமாக நம்ம போயிட்டு வர மாதிரி பக்கத்து வீடு அப்படிலாம் இல்லை. ஸோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து நார்த் சைட் போகிறேன் சிங்கப்பூரில். ஸோ இந்த பரபரப்புக்கு நடுவுலையும் கேமராவை தூக்கிட்டு கடமை உணர்வு தவறாமல் vlog எடுக்கிறேன் இல்லையா, இந்த ஒரு எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. ஸோ அதுதான் என்னை வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும். உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களை நிஜமாவே அடுத்த வீடியோ பண்ண வைக்கிறது. நேரா பார்க்கும்போது நீங்க சொல்ற விஷயமா இருக்கட்டும், கமெண்ட் மூலமா நீங்க சொல்ற விஷயம் தான் ஓகே நம்மளையும் பிடிச்சு பாக்குறாங்கப்பா, விடாம பண்ணணும் vlog அப்படிங்கிற ஒரு உந்துதலையே கொடுக்கும். ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க.
ஸோ நான் பார்த்தீங்கன்னா, என்னோட யூசுவல் ரொட்டீனுக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் குடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லலாம் டியூரிங் இந்த நவராத்திரி டைம்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நம்மளால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிடும். என்னோட யோகா கிளாஸுக்கு எல்லாமே ஒரு 1 வாரத்துக்கு வந்து பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து வீட்லயும் மேனேஜ் பண்ணிட்டு, வெளியிலயும் போக வேண்டியது, ஒருத்தர் இன்வைட் பண்ணும்போது நம்மளால அவாய்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. பட் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இல்லையா? ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரே ரொட்டீன்ல இருந்தோம்னா, நமக்கே போர் அடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறனால, கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் ஆஃப் ரொட்டீன் கூட சொல்லலாம். பட் ஆனா ஒரு விதத்தில நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு மாரி ஆர்கனைஸ்டா நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கேத்தா மாரி நடக்க ஆரம்பிச்சது. வீட்ல இருக்கிறவங்களுக்கும் அது மாரியான விஷயங்கள நம்ம சொல்லும்போது, அவங்களும் கோஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் பசங்க மொதற்கொண்டு பேக் அங்க போடுறது, இங்க போடுறது, புக்கு எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்துல வைக்கிறது இல்லாம, இது வந்து எனி டைம் யார் வேணா வருவாங்க அப்படின்னு சொல்றதுனாலயே, அவங்க வந்து அத ப்ராப்பரா எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல அவங்களே வைக்கும்போது, நமக்கு வந்து வீட வந்து திரும்பி பார்க்கும்போது காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தலைகீழா இருக்கிறது அப்படிங்கிறது இல்லாம, அ ஒரு 10 நாளுமே நல்லா இருந்ததுப்பா, அப்படியே இருந்தது, மெயின்டெயின் ஆச்சு அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்துட்டே இந்த இயர் கம்ப்ளீட்டா இந்த ஹவுஸ் விசிட் எல்லாமே எய்தர் ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ தான் எடுத்து போறது அப்படிங்கிற ஒரு தீர்மானமே எடுத்திருந்தேன்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து இந்த மாரி நம்ம புடவையெல்லாம் கட்டிண்டு, பட்டு புடவை, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் நடந்து போய் ஸ்டேஷன்ல ஏறி போறது கஷ்டமா தான் இருந்தது. பட் கொஞ்சம் அஹெடா லைக் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தானே, அத பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒண்ணும் அவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சிங்கப்பூர்ல பஸ் அண்ட் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். கம்ப்ளீட்லி ஏசிங்கிறனால நமக்கு ஒண்ணும் அவ்வளோ கஷ்டமாவே தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம போறது நார்த் சைட் ஆஃப் அந்த சிங்கப்பூருக்கு தான். இங்க வந்து நான் அவங்க வீட்டு கொலுவ பார்த்து உண்மையாவே அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருந்தது. யூசுவல் கொலுவா இல்லாம கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து வெள்ளியில பண்ண அந்த பொம்மைகள் தான். சின்ன சின்ன விக்கிரகமா அழகா வச்சிருந்தாங்க. நீங்களே பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன். காடுடைய சுடலை பொடி பூசியன் காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான் ஏழுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுர மேவிய பீடுடைய பிரமாபுர மேவிய பெம்மானிவனன்றே 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 திருச்சிற்றம்பலம். எல்லார் வீட்டு கொலுலேயுமே ஏதாவது ஒரு யூனிக் பீஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம நினச்சிப்போம் இது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு. பட் இவங்களோட கொலுவே வித்தியாசமாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். சின்ன சின்னதாக அவ்வளோ குட்டி குட்டி விக்கிரகம் வாங்குறது, அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம் செட்டு எல்லாத்துலேயுமே வெள்ளியில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 1 நாள் 2 நாள் அப்படி நடந்த விஷயம் கிடையாது. ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது தான் எல்லாருமே. பட் ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதை பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதும் வந்து ஈஸியராக இருக்கும்ல. பட் அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அன்றைக்கி ஃபீல் ஆச்சு. உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொலு பார்த்த திருப்தி இருந்தது. அன்றைக்கி சாப்பாடு வந்து வெளியிலேருந்து அவங்க வீட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தனால சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ அப்படியே டே 3 வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து விலாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து டே 3 ஆஃப் நவராத்திரி அந்த விலாக் வந்து கண்டினியூ ஆகிறது. காலையில் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரொட்டீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நைவேத்தியத்துக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சுண்டல் எவ்ரிடே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது மாற்றி மாற்றி பண்ணுறது இதெல்லாம் காமிக்கலாமே, இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு ஒரு தடவை தோணி அப்படியே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நவராத்திரி டேஸ் ஃபுல்லாக கேமரா ஆன்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
சில சமயம் அப்படி அமையும், சில சமயம் ரொம்ப ட்ரை பீரியடாக போகும். என்ன வீடியோஸ் கொடுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கர் கேசரின்னு சொல்லலாம். ரொம்ப குயிக்காக ஒரு இப்போ வந்து டைம் வந்து ஒரு 9:05 அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து எத்தனை நிமிஷத்தில் இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாக் வச்சே காமிக்கிறேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு யூஸ்வலாக நம்ம கேசரிக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 முந்திரி பருப்பையும் எடுத்துன்ட்டேன். அந்த குவான்டிட்டி மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஈஸியாக நம்ம நின்று கலரி இது இதாக கட்டி தட்டி போயிடும் அப்படின்னு எந்த கவலையும் இல்லாமல் இந்த மெத்தடில் பண்ணிடலாம். குயிக்காக எங்கேயா போகணும் அப்படின்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 1 கப்பு ரவைக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை வந்து 2 கப் எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா 1.5 குறைச்சிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் கேசரி பாயசம்லாம் அதுக்கான ஸ்வீட்டில் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 2த்தையும் குக்கரையும் ஆன் பண்ணிவிட்டேன். ஆஸ் வெல் அஸ் இந்த தண்ணி அந்த சர்க்கரை இருக்குது இல்லையா, அதையும் வந்து ஆன் பண்ணியாச்சு அடுப்பை. இது வந்து சர்க்கரை நல்லா கரையணும். இந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள் 2 போட்டதுக்கப்புறமும் எனக்கு திருப்தி இல்லை. அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரும்ப ஆட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இந்த ப்ரௌன் சுகர் கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து அந்த நெய்யோ இல்லை ஒரு வாசனை எதுவும் இல்லாத ஆயிலோ எடுத்துக்கணும், குக்கிங் ஆயிலு. நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யும் இன்னொரு 1/4 கப்பு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 1/2 கப் அளவு ஃபுல்லாமல் நெய்யாக எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். பட் எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த கேசரி வந்து ராத்திரி வரைக்கும் லைக் ஈவினிங் வரைக்கும் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிறது அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இப்போ எடுத்த அந்த நெய்யும் அந்த எண்ணெய் மிக்சரையும் வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். அதுக்குள்ளே இங்கே அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சுட்டே இருக்கும் நம்மளோட அந்த தண்ணியில். இது நல்லா கொதிக்கணும் இந்த சுகர் சிரப்பு. ஸோ இப்போ எடுத்து வச்ச முந்திரி பருப்பு அண்டு ரவையை வந்து அந்த நெய்லியுமே அப்படியே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ரவை வந்து வறுபடுற அந்த டைம்குள்ளே நமக்கு அந்த சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சு வந்துடும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:10 தான் ஆறுது. 9:05 என்னமோ தான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக கலர் பவுடர், இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கேசரிலாம் அந்தந்த கலரில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பவுடரும் அந்த சுகர் சிரப்லேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நான் கிளம்பி வெளியில் போகணும். அதுக்குள்ளே இதை வந்து இது தண்ணி நல்லா கொதித்து வர சமயத்துக்கு இந்த குக்கரில் கொட்டி அப்படியே மூடிட்டு அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். அணைச்சிட்டு வெயிட்டை போட்டுட்டேன் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு அந்த முந்திரி பருப்பு செவக்கிறத பார்த்தாவே நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு செவந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த சர்க்கரை தண்ணியை வந்து கொட்டிடலாம். இதை கொட்டினதுக்கப்புறமா ஒரு கலரிட்டு குக்கரை வந்து மூடி வெயிட்டை போட்டுடணும். அடுப்பையும் அணைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நீங்கள் நின்னபடி கலரெல்லாம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரை வந்து மூடிட்டு வெயிட்டை போட்டுட்டு அணைச்சிட போகிறேன் அடுப்பை. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். நம்ம கூடவே நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழையதா? நவராத்திரியும் அதுவுமா? நவராத்திரி அன்னைக்கு பழையதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பழசெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கான்செப்ட்லாம் வரும், கமெண்ட்ல வரும். ஸோ அதனால வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனா சில பேருக்கு இருக்கும். உனக்கு பெருசா வர்றதில்ல, வர்றதில்லை. பட் இது எல்லாத்தையும் முன்னாடியே கூட்டி நம்ம அட்ரஸ் பண்றதுனாலயோ அப்படின்னு கூட நினைச்சுப்பேன்.
ஒன்றும் இல்லை, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பழசை சாப்பிடலாமா அப்படின்னு 2 விஷயத்த யோசிச்சோன்னா எனக்கு வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கரெக்டாலாம் சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து யார் வீட்லேயுமே நடக்காது. என்ன பெரிய லெவல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அப்பப்போ சாப்பாடு மீந்து போகும். பசங்க திடீர்னு வெளியில் சாப்பிட்றேன், ஏதோ ஒன்று போயிருக்காங்க, டைம் ஆகுது அப்படி சொல்லுவாங்க. அதனால வந்து சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ப்ளஸ் ஓடிண்டே இருக்கும்போது இந்த மாதிரி சில்லுன்னு ஏதாவது வயத்துக்கு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. தோசை கிசெல்லாம் அடிக்கிற இன்னைக்கு, எதுவும் இந்த வாரம் ஃபுல்லுமே பயங்கர வெயில் சிங்கப்பூரில். அதுக்கு வந்து தோசைலாம் சாப்பிட்றத விட இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம் நாங்கள் நவராத்திரியில். அப்படிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, பட் நாங்கள் சாப்பிடுவோம். போட்டு தாக்கிட்ட அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 2 விதமான மைண்ட் செட் இருக்கும் இல்லையா பீப்புளுக்கு. ஒரு சிலர் இப்படியும் இருப்பா, ஒரு சிலர் அப்படியும் இருப்பா. நான் இப்படிதான் அப்படிங்கறத தான் சொல்றேன். யாரையும் தாக்குறதெல்லாம் இல்லை. இது மூலமா மெசேஜை கன்வே பண்ணிட்டோம் ப்ராப்பரானா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வராது. எனக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கும் அப்படிதான். இவர் தான் எனக்கு கொடுத்தது இந்த வேல்யூஸையே. அதுவும் ஜப்பான்ல இருந்து ஒரு பருக்க கூட அந்த இலையில மீதி வச்சுட்டு வர. வெயிட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து திறக்க வேண்டியதான். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எடுத்து பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து அந்த தண்ணியோட அளவும் சரியாக இருக்கும். இதில் வந்து எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக ஒரு மாதிரி டைட்டாகவே ஆகாது. இதே மாதிரியே இருக்கும் ராத்திரி வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது கேசரி தானே ஈஸியாக பண்ணுற ஸ்வீட் அப்படின்னு இருக்கும். பட் அதையே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய கடமைகள் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பக்கத்துலன்னு கூட சொல்லலாம், ரொம்ப ட்ராவல் டைம் எடுக்காது, ஒரு 1/2 அன் ஹவரில் போயிடலாம். ஒரு 2-3 ஸ்டேஷன் தான். மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்றைக்கெல்லாம் நான் வெளியில் போகிறேனோ அன்றைக்கி வந்து இங்கே வர்றதுக்கு லைக் இன்வைட் பண்ணுறத வந்து வச்சுக்காமல், என்றைக்கு ஆற்றுல இருக்க போகிறேனோ வீட்டில் இருக்கிற சமயத்துக்கு அந்த இன்வைட்டை மாற்றிக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுவேன். ஏன்னா போனோம் அப்படின்னா போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் பேசி கீசி அரட்டை அடித்து கிளம்பி வரும்போது மணி 2-3 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். சாயந்தரம் விளக்கேற்றுறது அது இதுங்கிறனால ஒரு ஃபியூ டேஸ் நான் போகிறதா வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஆற்றோடு இருந்துட்டு எல்லோரையும் இங்கே வர சொல்லின்னு இருந்தேன். ஸோ எல்லா விலாகுமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். வாங்க. தேங்க்யூ. ஏன்னா இந்த கலகலப்பு
எல்லாம் ஃபுட்டு எல்லாமே அன்றைக்கி லன்ச் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க வீட்டில். நியர்லி ஒரு 40 பேர் அன்றைக்கி சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் பக்கத்துலேயே, அவங்க பிளாக் பக்கத்துலேயே அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வாங்க சுபா தாம்பூலம் எடுத்துன்னு போக அப்படின்னு. சரி ஓகே, அவ்வளோ தூரம் போயிட்டு இன்னொரு நாள்னு வர வேண்டாம் அப்படிங்கிறனால அதையும் முடிச்சுட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி வந்து மணி 5 ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து சஹானாக்கு வந்து கோவிலில் ஏதோ ஒரு பாட வேண்டியதும் இருந்தது. சரி, நான் அதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ உண்மையாக இந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி ஆக்குப்பைடாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லாவும் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த ஒரு 4-5 டேஸ் வந்து மாற்றி மாற்றி நம்ம போயிட்டே இருக்கோம். நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேரோட பழகுறோம், பேசுகிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ இப்போ வந்து கோவிலுக்கு அடுத்தது கிளம்பியாச்சு. உண்மையாக அவளுமே ரொம்ப டயர்டாக தான் இருந்தா. ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நவராத்திரி ஹாலிடேவாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ரொட்டீனே கொஞ்சம் மாறி இருக்கும். இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸ்கூலும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டே ஆஃப் சிங்கிங் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பா அவள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்க முடியும் அடுத்தடுத்த டே. ஸோ ரொம்ப அழகாக வந்து கஜலக்ஷ்மி அலங்காரம் அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது.